நான் இந்த தொழிலில் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு கலைப்பிடிச்சி சேகர் தான் காரணம். மீரான் சாத்தரில் 5ஆம் நம்பரில் வந்து விநியோகஸ்தனாக இருக்கும்போது பகல் நேரத்தில் என்கிட்ட வந்து உட்காந்துன்னு கதைகள் சொன்னோம். இன்னும் என் மனசில் மீண்டும் பராசக்தி இருக்குது, யார் பார்ட் 2 இருக்குது, இப்படி எண்ணிறந்த பொல்லாத ஊர் இன்னைக்கு சொன்னால் கூட அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். தம்பி விசால் நீ கூட அதில் நடிக்கலாம், ஏன்னா ஒரு வெற்றி படமாவது கிடையாது. ஏன்னா 12 படம் நீ தோற்றுருக்குற. இந்த 12 படம் எடுத்த தயாரிப்பாளர் ரோடில் நின்றுன்னு 6 கோடி 7 கோடி 5 கோடின்னு தொலைச்சி போயிருக்கிறான். அவனுக்கெல்லாம் நீ வழி பண்ணல. இன்னைக்கு உகாதி, இந்த உகாதியில் ரமேஷ் நாயுடு மிகப்பெரிய செல்வந்தன், மாபெரும் வசதியானவர். அவர் உன்னை வச்சு ஒரு படம் சமர்னு எடுத்தார். இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுறார். இன்னைக்கு உகாதியில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என் ஊர்லேருந்து அத்தனை பேரையும் நான் கூட்டின்னு வரேன். என்ன சொல்கிறாருன்னா, சம்மர் படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சி பாண்டிச்சேரியில் நடக்குது. 1200 விநியோக தயாரிப்பாளர்களே உங்களுக்கு தான் இந்த தானு வாஞ்சியுடன் கேட்டுக்கொள்வது. இந்த ரமேஷ் நாயுடுவை தெலுங்கு பட தயாரிப்பாளர், தமிழ் படம் விசால வைத்திருத்தார், சமர் என்ற படம். திருதான் டைரக்டர். பாண்டிச்சேரியில் கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து கனல் கண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காரு, நடிகர் சம்பத் இருக்கிறாரு. அந்த இடத்துல இந்த விசால் வந்து தம்பி கேட்குறாரு, எனக்கு படத்தினுடைய தெலுங்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்குறாரு. அவர் தரமாட்டேன், ஆல்ரெடி விற்றுட்டேன் சார், உங்களுக்கு தான் சம்பளம் பேசின பிறகு 4000 ரூபா கொடுத்துட்டேன், எதுக்கு சார் நான் கொடுக்கணுன்றார். அந்த கோபத்தில் அவர் மனைவியோட கிளைமாக்ஸ் காட்சி பார்க்கறதுக்கு குழந்தையோட பாண்டிச்சேரிக்கு வராரு. இந்த ஆள் வந்தால் நான் வெளியேறிடுவேன்னு வந்த உடனே கிளம்பி போயிட்டாருங்க. அவர் விசால் கிளம்பி போயிட்டாரு. ஒரு தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறாரு, ஒரு ஏரியா உனக்கு கொடுக்கலன்றதுக்காக நீ அந்த கோவத்தில் நீ அந்த இடத்த விட்டு போயிட்டா, அன்றைக்கி படம் நடக்கலை. அதுக்கப்புறம் அந்த ஃபினான்சியரை இவர் இல்லாமல், தயாரிப்பாளர் இல்லாமல் இருந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு அந்த படத்தில் வந்து படத்தை முடிச்சிருக்காங்க. உங்கள் லைனில் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், அவருக்கு கிடைச்சாருன்னா அந்த ரமேஷ் நாயுடுனுடைய அவலக்குரலை நீங்கள் கேளுங்க. கிடைச்சான்னு பார்க்குறேன். இன்றைக்கி உகாதி எதுவும் அவர் கேட்குறேன். ரமேஷ்ஜி, உகாதி வாழ்த்துக்கள். நேற்று நீ விசால் தம்பியை பற்றி சொன்னிய பாண்டிச்சேரி இன்சிடென்ட், அது கொஞ்சம் சொல்ல. அந்த படம் வந்து ஆக்சுவலி மிடில் வந்து திடீர்னு வந்து ஷூட்டிங்கு உரகோடத்தை கொண்டு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. சரி, அப்புறம் வந்து சரி ஓகே படம் முடிச்சா போதும்னு சொல்லிட்டு நான் வந்து சரி அப்படியே சைலண்ட் பின்னாடி இருக்க, அப்படியே ஷூட்டிங் எல்லாம் இல்லை. கடைசி நாள் பாண்டிச்சேரியில் அன்னைக்கு பூசணிக்காய் விற்கணும் சார். நானும் ஒய்ஃபும் நம்ம பையன் கரெக்டு 1 o'clock லஞ்ச் டைம் அங்கே போயிருக்கோம். போட்டு ஷூட்டிங் ப்ரொடியூசர் வரவரன்னு சொல்லிட்டு ஏதுக்கு வந்திருக்காரு. அதே அந்த ஸ்பாட்ல மனோஜ் பாஷ்வாகி, ஜேடி சக்கரவர்த்தி, கனல் கண்ணனும் சம்பத்து எல்லா ஆக்டர்ஸ் 150 பேர் இருக்க. அந்த ஸ்பாட்ல வந்து ப்ரொடியூசர் வந்திருக்காரு, வரவரன்னு சொல்லிட்டு அவருக்கு ரூம் போய் உட்காந்துருக்காரு. ப்ரொடியூசர் இருந்தா நான் ஷூட்டிங் பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேங்க. அதுக்கு வந்து சரி படம் முடிச்சா போதும், நான் வந்து ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சு, ₹1 கூட பெண்டிங் கிடையாது. எதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வீடு ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம வந்து மார்க்கெட் பண்ணி இவ்வளவு லைஃப்ல இந்த வியாபாரம் நம்ம பண்ணணுமா ஒரு ஃபீலிங் ஆகி போச்சு. அந்த அப்புறம் தான் ஹைதராபாத் வந்திருக்கு. ஹைதராபாத் வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எங்க லைஃப்ல வந்து இவ்வளவு குட் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து இது வாழர் இந்த படத்துக்கு நானே வருகிறதுனா அப்ப வந்து யாரையும் சொல்லணும். அது இந்த கஷ்டம் வந்து எந்த ப்ரொடியூசரும் வந்திருக்காது. பட் வந்து நம்ம எல்லா டிஸ்பியூட் கிடையாது, எது கிடையாது, என்ன ப்ராப்ளம் தெரியாது. பட் ப்ரொடியூசரும் 50% முடிச்சப்பறம் ப்ரொடியூசரும் வர ஷூட்டிங் வரும் தான், நான் வந்து நடிக்க மாட்டேன். இவர் வந்து 1200 தயாரிப்பாளருக்கு வீடு கட்டி போறாராம், வாழ்க்கை கொடுக்க போறாராம். உன்னையே வர வேணான்னு சொன்னாரு, சம்பளத்தை மொத்தமா வாங்கிக்கணும். சரிப்பா, சம்பளம் வந்து தெலுங்கு தமிழ் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிருக்கோம். சரி, ₹1 கூட நம்ம டிஸ்கவுண்ட் கூட கேட்கல. அதை கொஞ்சம் தெலுங்குல கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, சுபாகாம்ஸ்லன்னு தெலுங்குல.
ఉగాది శుభాకాంక్షలు. థ్యాంక్ యూ. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. இவர் வந்து சினிமாவை காப்பாற்ற போகிற பிதாமகன் அவர் விஷால். இன்னும் எத்தனை இருக்குது பாரு, 1ஆம் தேதி இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த சினிமாவில் கேலி குத்தாய்க்கணுறியா? சொன்னார் பாரு, போன வருஷம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வந்து அடிக்கல் நாட்டிட்டு பொய்யா எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்லாம் கூப்பிட்டு ஏமாத்துறேன். உனக்கு இது தேவையா? அப்படின்னா உனக்கு அப்படி பதவி நாக்காளி வெறி. நீ இதே படத்தை வந்து ஒரு படத்தில் நடிச்சுன்னு இருக்க போகிற, இங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கிளைமாக்ஸ் எடுத்து அத்தனை ஆர்டிஸ்ட் 10-15 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இங்கே படம் ரிலீஸில் பிரச்சனை வருது, இந்த ப்ரொடியூசர் அழுகுறாரு, நீ தயாரிப்பாளர் சங்க தலைவராக கனவுல வந்துட்டுன்னு வச்சுக்கோ, நீ அந்த ஷூட்டிங் வர முடியுமா? அப்படி வந்துட்டா அந்த ப்ரொடியூசரோட நிலைமை என்ன? 2 நாள் பஞ்சாயத்து நடக்குது, மொட்டை சிவா கட்டசாக 3 நாள் நடந்தது. ஞானவேல் ராஜா இருக்கார் பார், அவர் உத்தம 10 கோடி கொடுத்து மாட்டிக்கினாரு. அப்பப்போ அவர் மாட்டிப்பார், அவரை எஸ்கேப் பண்ணி விடுறது நாங்கள் வந்து அவர் சமாதான தீர்வு பண்ணால் எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு பேர். என்ன இது அநியாயம்? இந்த சினிமாவை அழிக்கிற ஒரு அழிவு சக்தி நீ. உனக்கு ஒரு குடும்பம் சப்போர்ட் பண்ணது பாரு, அதான் கொடுமை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எல்லாரையும் கேலி கூத்தா நினச்சின்னு இருக்கிற. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரர் KR அவர்கள், அவர் பொறுப்பில் இருக்கும்போது ட்ரஸ்ட் போர்டு தலைவராக இருந்தார். 1,35,00,000 ரூபாய் பணத்தை சங்கத்துக்கு ஒப்படைக்கல. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அந்த பணத்தை ஒப்படைக்காமல் அவர் இஷ்டத்துக்கு அந்த வட்டி பணத்தை அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? SSC சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன், பூஜிக்கிறேன், வணங்குறேன். அவர் அந்த அணியில் நிற்கிறாரு. அவரே அவர் வீட்டை நோக்கி படையெடுத்தார். படையெடுத்து பணத்தை திருப்பி கொடு, சங்கத்துக்கு ஒப்படைனாரு. ராஜன் சார் உள்ளே போய் முற்றுகை போராட்டம் நடத்தினார. கொடுத்தியா? இன்னொரு அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் ராமநாராயண் பீரியடில் தான் அந்த பணம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. இப்போ 7 கோடி வச்சுருக்குறோம். நீ என்ன பண்ண போகிறன்றது எனக்கு தெரியல. நான் வர போகிறதில்லன்னு வச்சுக்கணி. இன்னும் எதுக்காக நீங்கள்லாம் இப்படி வந்து வரீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் தப்பாகவே போவோம், கவலை இல்லை. அது 2ஆம் தேதி நம்மளுக்கு விடை அளிப்பாங்க.